அஸ்ஸலாமு அலைக்கும். அனைத்து ஜமாத்தார்களுக்கும், புதூர் பெரிய வள்ளிவாசல் ஜமாத்தார்களுக்கும், புதூர் முஸ்லீம் நற்பணி மன்ற ஜமாத்தார்களுக்கும் மற்றும் ஏனைய முஸ்லீம் ஜமாத்தார்கள், மாற்று மத ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் இந்த ரமலானுடைய ஈதுல் ஃபித்ர் பெருநாள் நல்வாழ்த்துக்களை முதலில் நாங்கள் எங்கள் சங்கத்து மூலியமாகவும் புதூர் பெரிய வள்ளிவாசல் ஜமாத் மூலியமாகவும் எல்லோருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சங்கம் புதூர் முஸ்லீம் நற்பணி மன்ற சங்கம் 1988 வருடம் ஆரம்பிக்கப்பட்டு புதூர் ஜமாத்தார்கள் அனைவரிடமும் வசூல் சிறிதாக வசூல் செய்யப்பட்டு இடம் வாங்கி அதற்கு பின் ஒவ்வொரு தளமாக உருவாக்கப்பட்டு இன்று புதூர் ஜமாத்தார்களுக்காண்டி சென்னை சேப்பாக்கத்தில் ஒரு புதூர் மக்களுக்காண்டி நலன் செய்வதற்காக இந்த சங்கம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இதில் ஆண்டுதோறும் ரமலான் நோன்புக்கு சுமார் 1500-2000 பேர்களுக்கு நோன்பு கஞ்சி காய்ச்சி விநியோகம் செய்கிறோம். அதுபோக இந்த சங்கத்தில் இஃப்தார் அந்த நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு 30 நாட்களும் செய்யப்பட்டு முதல் மாடியிலும் 2வது மாடியிலும் சுமார் 200-300 நபர்களுக்கு நாங்கள் இஃப்தார் நிகழ்ச்சியும் நடத்தி கொண்டு வருகிறோம். அதுபோக புதூரை சேர்ந்த ஏழை எளிய ஜமாத்தார்களுக்கு மிகவும் குறைந்த செலவில் வாடகைக்கு இந்த மண்டபத்தை திருமணம் செய்வதற்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுபோக மாதந்தோறும் எங்களுடைய ஊரை சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கும் கணவனை இழந்த பெண்களுக்கும் மிகவும் வறுமையில் உள்ள பெண்களுக்கும் சுமார் 300-400 பேர்களுக்கு மாதம் 200 ரூபாய் மேதம் ஒரு தொகையாக உதவித்தொகையை வழங்கி கொண்டிருக்கிறோம். அதுபோக ரமலான் காலங்களில் அதே நபர்களுக்கு 500 ரூபாய் அதிகமாக கொடுத்து கொண்டு வருகிறோம். இத்தகைய சேவைகளில் செய்து கொண்டு நாங்கள் இந்த சங்கத்தை நடத்தி கொண்டு வருகின்றோம். மற்றும் நோன்பு காலங்களில் மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு சக்காத்து வசூல் செய்யப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது. ஈதுல் பெருநாளுடைய ஃபித்ரா காசு வசூல் செய்யப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து கொண்டு வந்துகிட்டு. அதுபோக இந்த புதூர் முஸ்லீம் நற்பணி மன்றத்தில் போன நோம்பிலிருந்து பெருநாள் தொழுகையோடு தொடர்ச்சியாக ஐவேளை தொழுகையும் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்காண்டி தனி இமாம், தனி மோதியார் போட்டு அது தனி நிர்வாக செலவை செய்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய நன்மையான காரியங்களை தொடர்ச்சியாக நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவியாக இருக்கும் வகையில் நாங்கள் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதந்தோறும் 200 ரூபாய் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து கொண்டு வந்திருந்தது. வருமானம் இல்லாத காரணத்தால் அதிகப்படியான செலவுகள், பராமத்து செலவு மற்றும் ஊழியர்கள் சம்பள உயர்வு, பள்ளி நிர்வாக செலவு முதலிய செலவுகளினால் அந்த தொடர்ச்சியாக அந்த பணம் கொடுக்க முடியாத காரணத்தால் 2-3 மாதம் நிப்பாட்டி இருக்கிறோம். மீண்டும் கூடிய சீக்கிரம் இந்த தொகையை நாங்கள் அந்த ஏழை மக்களுக்கு மாதாந்திரம் கிடைக்கும்படி செய்வோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். சொத்து வரி மிகவும் கம்மியாக இருந்தது. இப்போது சொத்து வரி கணக்கிடப்பட்டதில் வருடம் 1.25 லட்சம் ரூபாய் வரையில் வரி செலுத்துவதால் பல நிர்வாக செலவில் சிக்கல்கள் ஏற்பட்டு வன்குறை ஏற்படுவதால் பல செலவுகளை குறைப்பதற்கான இந்த மாதாந்திர தொகை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் கூடிய சீக்கிரம் இந்த தொகை வழங்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். புதூர் முஸ்லீம் நற்பணி மன்றத்திற்கு முதலில் சொத்து வரி, குடிநீர் வரி மிகவும் குறைவாக இருந்தது. இப்போ தற்சமயம் ஒரு 2-3 ஆண்டுகளாக வருடத்திற்கு சொத்து வரியும் குடிநீர் வரியும் 3,25,000 ரூபா வருது. அதுபோக இபி பில்லு 2 மாதத்துக்கு ஒருக்கா 75,000 ரூபா கட்ட வேண்டியிருக்குது. ஆக இந்த கூடுதலான இந்த செலவுகளை சமாளிப்பதற்காண்டி தான் தற்சமயம் இந்த மாதாந்தோறும் வழங்கும் தொகை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை மீண்டும் நாங்கள் சரி செஞ்சு
கூடிய சீக்கிரம் அந்த அவங்களுக்கு 200 ரூபாய் மேனி அனுப்புறதுக்கு முயற்சி செய்வோம் என்பது இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறோம். தஸ்தகீர் இந்த மன்றத்தின் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறேன். அப்படியே பக்கத்தில் இருக்கவங்களே அறிமுகப்படுத்துங்க. ஹாஜி பிபிஎன் தௌலத் கான் அவர்கள் புதூர் பெரிய பள்ளிவாசலின் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். எஸ்ஐயு ஹாஜி எஸ்ஐயு கரீம் அவர்கள் இந்த புதூர் முஸ்லிம் நற்பணிமன்றத்தின் பொருளாளராக இருக்கிறார். புதூர் முஸ்லிம் நற்பணிமன்ற சங்கத்தின் துணைத் தலைவராக ஒய் முகமது காக்கா என்பவர் துணைத் தலைவராக பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்.